வந்து ஒரு சாதா கட்டிங் ப்ளவுஸ் பார்க்கலாம். இது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு. நான் இதை ஆல்ரெடி வந்து கட்டிங் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ரொம்ப நாளாகிடுச்சு அந்த வீடியோ போட்டு, ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து இன்றைக்கி வந்து தைக்கிற வீடியோ போட போகிறேன். இப்போ வாங்க அதை எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இது அளவு எல்லாமே கரெக்டாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது அப்படியே தைச்சிடலாம். நம்ம கட்டிங் போட்டு வச்சுருந்தோம்னா ஒரு 10 நிமிஷத்தில் வந்து சாதா ப்ளவுஸ் வந்து முடிச்சிடலாம். இப்போ இதை எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்லீவில் இருந்து ஆரம்பிப்போம். இப்போ முதல்ல வந்து ஒரு 1/4 இன்ச்சு மடக்கி அடிச்சுக்கிறோங்க. இந்த மாதிரி சாதா ப்ளவுஸ்க்கு வந்து எம்மிங் போடுறதுக்கு. இப்போ இது நான் கட்டிங் போடும்போதே கை குடஞ்சாச்சு. அதை பார்த்து ஓட்டிக்கிறங்க. 2 கையும் ஒரே மாதிரி இது பண்ணிடாம. இதுக்கு வந்து ஓட்டு தையல் போட்டுக்கிறோங்க எம்மிங் பண்ணுறதுக்கு. இப்போ கை குடஞ்சது ஒரு பக்கம் அந்த பக்கம் வந்திருக்கு, 2வது பக்கம் இங்கிட்டு வந்திருக்கு. கைக்கு வந்து லெஃப்ட் ஒன்று ரைட் ஒன்று, அதை கரெக்டாக பார்த்துக்கிறோங்க. இது எம்மிங் பண்ணிட்டு கையை வந்து பிரித்து விட்டுடலாம். கை போட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக தெரியும் கை குடஞ்சிருக்குது வந்து. இப்போ கை வேலை முடிஞ்சு. கரெக்டாக நீங்கள் எங்கெங்கே கட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அளவுக்கு அப்படியே மடிச்சுக்கிறோங்க. இப்போ நீங்கள் ப்ளவுஸ் வந்து மறுநாள் தைக்க போகிறீங்கன்னா முதல் நாள் வந்து இந்த மாதிரி வெட்டி அளவுலாம் கரெக்டாக வச்சுட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் தைக்கிறது. அளவு கரெக்டாக இருந்ததுன்னா டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். நான் கரெக்டாக எல்லாம் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் அந்த இதில். இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கிறதுல அப்படியே தையல் போட்டுருங்க. இப்போ கப் சைஸ் 2ம் பிடிச்சாச்சு. இப்போ பட்டி ஒட்டிடுவோம். ஓரளவுக்கு அந்த துணிக்கு மேட்சான துணி கொஞ்சம் எடுத்துக்கிறோங்க. உங்களுக்கு வந்து உள்ள துணி தேவையில்லை, இதுவே நல்லா திக்காயிரும். ரெண்டு அளவும் ஒரே அளவாக இருக்கான்னு கரெக்டாக பார்த்துக்குறங்க. கரெக்டாக அந்த டாட்டை மடித்து விட்டுருங்க உள்ளர. அதை கரெக்டாக மடக்கி வந்து ஒரு உள்ள தையல் ஒன்று போட்டுருங்க. கொக்கிப்பட்டி வீப்பட்டிலாம் வெட்டி வச்சுருக்கோம், அதை அப்படியே கரெக்டாக போட்டுற வேண்டியதுதான். ஒரு 1/4 இன்ச்சு மடக்கிக்கிறங்க.
ஒரு 1/4 இன்ச்சு வந்து விட்டுருங்க. வி அடிக்கும்போது தையலுக்கு இது வந்து கரெக்டாக பட்டியில் ஒன்று, டாட் பாயிண்டில் ஒன்று, இந்த பட்டி ஜாயிண்டில் ஒரு வி வரணும். அதே மாதிரி பட்டியில் சென்டரில் ஒன்று, லாஸ்ட் ஒன்று, இந்த மாதிரி வி அடிச்சுக்கிறோங்க. அப்போ தான் உங்களுக்கு ப்ளவுஸ் இழுத்து போடுறது கரெக்டாக இருக்கும். இது வந்து இந்த 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு வந்து நமக்கு வந்து கழுத்து பீஸ் அடிக்கும்போது உள்ளே போயிடும். தையல் முடிஞ்ச அளவுக்கு பொடி தையல் வச்சுக்கிறோங்க. இப்போ வி அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கொக்கி கட்டுறது மாத்திரம்தான் வேலை. கொக்கியுமே நீங்கள் இப்போ உள்ளர வச்சே தைச்சிடலாம், மிஷின்லேயே தைச்சிடலாம். இப்போ இது வந்து கொக்கிக்கு அடிச்சிடலாம். நம்ம போட்டிருக்க தையல் வந்து வெளியில் வந்துடணும். இப்போ ஏற்ற இறக்கம் பார்த்துட்டு நம்ம கழுத்து பீஸ் அடிச்சிடலாம். இப்போ இதுக்கு தான் வந்து வி வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு 1/4 இன்ச்சு கீழே இறக்கி அடிச்சிட்டோம்னா, நம்ம எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா கட் பண்ணிட்டோம்னா நமக்கு கழுத்து பீஸ் அடிக்கும்போது கரெக்டாக வந்துடும். எந்த அளவுக்கு ஷோல்டருக்கு கட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அளவுக்கு கற்றுக்கிடுங்க. இப்போ எவ்வளோ ஏற்ற இறக்கம் இருக்குன்னு பார்த்துக்கிறோங்க. கொஞ்சோண்டு ஒரு 1/4 இன்ச்சு வருது. அதை நம்ம அப்படியே கரைச்சி விட்டுலாம். தைக்கும்போது ரொம்ப வித்தியாசம்லாம் வருது. சும்மா ஒரு நூல் அளவுக்கு தான் வருது. அது அப்படியே வந்து இழுத்து உள்ளே தைக்கிறனால தைச்சிடலாம், லைட்டாக கரைச்சி விட்றனால கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ கழுத்து பீஸ் அடிச்சிடுவோம். நான் இது எப்படி கட் பண்ணேன் அப்படிங்கிறது நீங்கள் கட்டிங் வீடியோ பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும். நீங்கள் தைக்க தான் கழுத்து பீஸுக்கெலாம் அளவு வந்து தெரியும். ஓரளவுக்கு ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் ப்ளவுஸ் ஓட்டினீங்கன்னா தான் எவ்வளோ லென்த்தெல்லாம் தேவைங்கிறது வந்து புரியும். அது வரைக்கும் நீங்கள் வந்து ப்ளவுஸில் வந்து அளவு பார்த்துட்டு கட் பண்ணிக்கிறங்க. கிராஸ் பீஸ் இழுக்காமல் அடிக்கணும். கரெக்டாக அங்கங்கே லைட்டாக எல்லா இடத்துல இந்த கரெக்ட் ரவுண்டு எங்கெங்கே திரும்புதோ அந்த இடம் ஃபுல்லாக வெட்டிடுங்க. நான் ஆல்ரெடி ரவுண்டு கழுத்து வந்து உள்ளே அடிச்சுட்டு அடிக்கிற மாதிரியும் போட்டிருக்கேன். நீங்கள் அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரியும் கழுத்து பீஸ் அடிக்கலாம். அது வந்து உங்களுக்கு ரொம்ப வேலை மிச்சம். பாக்கழுத்துக்கு மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு உள்ளே அடிச்சுட்டு அடிக்கிறது. ரெண்டுக்குமே பீஸ் வந்து ஒரு அளவாக அடிச்சுக்கணும், அதிகமாக அடிக்காமல். அப்போ உங்களுக்கு ஒரு வேலையாக முடிஞ்சிடும் அப்படியே திருப்பி தையல் போடுறதுக்கு. எந்த அளவுக்கு அடிச்சிருக்கீங்களோ அதை அப்படியே திருப்பி விட்டுருங்க. திருப்பி தையல் போட்டுருங்க. வி வந்து கரெக்டாக உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும் கொக்கி மாட்டுறதுக்கு. நீங்கள் நல்லா ப்ளவுஸ் தைக்க தெரிஞ்சவங்களா இருந்தால் இந்த மாதிரி மிஷின் இருந்ததுன்னா கட்டிங் போட்டு விட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு தாராளமாக 10 ப்ளவுஸ் மேலே ஓட்டலாம்.
முன்னாடி அடிக்கும்போது மாத்திரம் கரெக்டாக பார்த்து அடிங்க. அப்போ தான் அந்த ரவுண்டு வந்து அழகாக வரும் ஃப்ரண்ட்டில். உங்களுக்கு லைட்டாக ஏற்ற இறக்கம் பார்த்துட்டு நம்ம கை ஜாயின் பண்ணுறது தான் வேலை. அளவு கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே வச்சு ஜாயின் பண்ணிடணும். கை குடஞ்சதை அப்படியே திருப்பி போட்டுக்கிறோங்க. தையலுக்கு எந்த அளவுக்கு சேர்த்து வெட்டி இருக்கீங்களோ அதில் அப்படியே தையல் போட்டுருங்க. இந்த 2 ஷோல்டர் வந்து கரெக்டாக ஒரே மாதிரி வர்ற மாதிரி தையல் போட்டுருங்க, திருப்பி வராமல். இப்போ நம்ம எந்த அளவுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டில் சேர்த்து விட்டணுமோ அந்த அளவு கரெக்டாக வந்துடும். இப்போ 2.5 இன்ச்சு ஷோல்டர்னால் கரெக்டாக நம்ம தையல் போட்டதுக்கப்புறம் 2.5 இன்ச்சு தான் வரும். கரெக்டாக இழுத்து பார்த்துக்கிறங்க. பார்த்துட்டு தான் நீங்கள் தையல் போடணும், எக்ஸ்ட்ரா இருக்கான்னு. கையும் கழுத்து பீஸ் வந்து இழுக்காமல் அடிக்கணும். இப்போ அளவு ப்ளவுஸை பார்த்துக்கிறோங்க. எந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்துட்டு கரெக்டாக அதில் வந்து தையல் போட்டுடலாம். டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். இந்த மாதிரி கட்டிங் போட்டு வச்சுட்டு நீங்கள் தைச்சிங்க ப்ளவுஸ்ன்னு சொன்னால் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இப்போ அளவு நம்ம அந்த மார்க் பண்ணியிருக்கோம், அந்த மார்க் பண்ணதில் அப்படியே தையல் போட்டுடலாம். கரெக்டாக அதில் வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க. அந்த இடத்துல கொண்டு வந்து ஊசியில் வந்து ஒரு தையல் போட்டுருங்க. போட்டுட்டு கரெக்டாக ஆம்குள்ளையும் அதையும் இழுத்து வச்சுக்கிறோங்க. நமக்கு எங்கே நீங்கள் ஜாயிண்ட்டுக்கு வந்து நாச் போட்டிருக்கீங்களோ அதுக்கு நேராக தையல் போட்டுருங்க. இப்போ கரெக்டாக அதில் வந்திருக்கு பாருங்கள். நம்ம எந்த இடத்துல வந்து சிசர் கட் போட்டிருந்தோமோ அதிலே தையல் வந்திருக்கு பாருங்கள். அதே மாதிரி இந்த பக்கமும் போட்டுருங்க. நீங்கள் அளவு மாத்திரம் கரெக்டாக மாறாமல் கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்ட்ரேஷனே வராது ப்ளவுஸில் வந்து. ஒருத்தருக்கு வந்து 2 கையிலையும் வித்தியாசம் வரும். ஒரு கை பெருசாக இருக்கும், ஒரு கை வந்து சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து அளவு வந்து தனித்தனியாக பார்த்துக்கிறங்க. நம்ம கரெக்டாக மாறாமல் அந்த கேப்லேயே வந்துருக்கு பாருங்கள் கை அளவும். அதுவும் அளவு ப்ளவுஸை இழுத்து பார்த்தோம்னா தெரியும் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பாருங்கள் ப்ளவுஸ் வந்து. கொஞ்சம் கூட வித்தியாசம் வரல, கரெக்டாக வந்திருக்கு. ஆம்கோலும் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி கரெக்டாக ஜாயிண்ட் ஆனால் தான் அளவு வந்து நீங்கள் கரெக்டாக கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து எந்த பிரச்சனையுமே வராது ப்ளவுஸில் வந்து. அதே மாதிரி நீங்கள் ஷோல்டர் வந்து கரெக்டாக எங்கே நாச் போட்டிருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து அளவு பார்த்துக்கிறங்க. ஏத்திறக்கம் எதுவுமே வராது. இப்போ நமக்கு எத்தனை தையல் உங்களுக்கு தேவையோ அந்த தையலை வந்து போட்டு கொடுத்துடலாம். துணி வந்து நிறைய விடாதீங்க உள்ளர. சும்மா ஒரு 2 தையல் பிரித்து விட்ற அளவுக்கு விட்டிங்கன்னா போதும். இப்போ ப்ளவுஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாக முடிச்சாச்சு. கடகடன்னு ஒரு 10 நிமிஷத்தில் வந்து சாதா ப்ளவுஸ் முடிச்சிடலாம். அதே மாதிரி ஓட்டுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும் லைனிங் ப்ளவுஸு. அதுவும் ஒரு 15 நிமிஷத்தில் வந்து லைனிங் ப்ளவுஸும் முடிச்சிடலாம் தாராளமாக. எல்லாமே கட் பண்ணி அளவு மாத்திரம் நீங்கள் கரெக்டாக போட்டு வச்சிட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து தைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது.
முடிஞ்ச லெவலுக்கு லைனிங் ப்ளவுஸ் தைக்கும்போது நீங்கள் வந்து அயன் பண்ணிடுங்க. அயன் பண்ணிங்கன்னா தான் சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வரும். இப்போ எவ்வளோ சீக்கிரம் இந்த ப்ளவுஸ் முடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது இந்த வீடியோ வந்து பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து இதை விட ஈஸியாக எப்படி வேறு என்ன தைக்கலாம் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப்